கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டுடைய திருப்பெயரிலே வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளின் நன்மைகளையும் மேன்மைகளையும் தேவன் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். நீ உன் தேவனுக்கு பரிசுத்த ஜனம், கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். இறைவனுக்கு பிரியமான காரியம் என்று சொல்லி அவர் எதை விரும்புகிறாரோ அவையெல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற உரிமையை அவர் பெற்றவராய் காணப்படுகிறார். ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் படைத்து அவர்களை விட்டு சென்றவர் ஏதேன் தோட்டத்தில். நீங்கள் எப்படியோ வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. அவ்வப்போது அவர் தேவன் உலாவுகிற சத்தத்தை கேட்கும்படியாக, இறைவனுடைய படைப்பு என்பதை உணர்ந்து அவர் அடியெடுத்து வைக்கும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார். அன்று மட்டும் அல்ல, தொடர்ந்து வேதத்தின் எல்லையெங்கிலும் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், என் தேவன் தன்னுடைய ஜனங்களை தனக்கு சொந்தமானவர்களாக இருக்கும்படிக்கும், அவர்களை விசாரிக்கும்படிக்கும், அவர்களை பரிபாலனம் செய்யும்படிக்கும், அவர்களை பாதுகாக்கும்படிக்கும் அவர் இடைப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். எகிப்திலே அடிமைகளாக இருந்து கூக்குரலிட்ட பொழுது அந்த கூக்குரலை கேட்ட ஆண்டவராக, அவருடைய பாடுகளை பார்த்த ஆண்டவராக அவர் காணப்படுகிறார். சிங்கக்கூண்டிலே தானியேல் கிடத்தப்பட்ட பொழுது அவனோடு இருந்து அவனை மீட்டெடுத்து நிறைவுக்குள்ளாய் கொண்டு வருகிற ஒரு ஆண்டவராக, அவருக்கு சொந்தமான பிள்ளையாக அவனை பரிபாலனம் செய்கிறார். அன்புக்குரிய தேவச்சனமே, அதே ஆண்டவர் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. என் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும், என் ஆண்டவர் நம்மை தமக்கு சொந்தமாக்குகிறார், நாம் அவரை நமக்கு சொந்தமாக்கி இருக்கிறோமா? இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான ஆசாபாசங்களுக்காக, ஆஸ்திகளுக்காக நாம் அலைகிற அலைச்சல்கள் அதிகம் உண்டு. எதற்காக அலைகிறோம் என்று சொல்லி சில நேரத்தில் அமர்ந்து நாம் யோசிப்பதும் உண்டு. என் ஆண்டவர் நான் அவருக்கு சொந்தமானவர் என்று சொல்லும் பொழுது என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பரிபாலனம் செய்கிறார். நாம் எவ்வளவு தூரம் அவரை விட்டு போனாலும் கூட நாம் அவரிடத்திலே திரும்ப மட்டுமாக அவர் நமக்காக காத்திருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஒரு சிறுவன் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்தின் அடிப்படையில் மரத்தால் ஆன ஒரு அழகான கப்பலை செய்தான். மரத்தால் அவனை முயற்சியிலே அவனே ஆணியடித்தான், அவனே ரம்பத்தை வைத்து அறத்தான். எப்படி ஒரு கப்பல் வர வேண்டுமோ அப்படியே அவன் செய்ய ஆரம்பித்தான். அந்த கப்பலை செய்து முடித்ததற்கு பின்பதாக போதுமான அளவுக்கு வர்ணம் பூசி அதை அழகு பார்த்து ரசித்து தான் செய்த முதல் படைப்பு என்று சொல்லி அவன் நேர்த்தியாய் அதை ரசித்து வந்தான். அடிக்கடி பார்ப்பான், வருவான், போவான். அவனும் வளர்ந்தான். காலப்போக்கில் அவன் முதலாவது செய்த அந்த படைப்பை அவன் மறந்து விட்டான். அவன் தேடினான், எங்கே நான் செய்த இந்த கப்பல்? கிடைக்கவில்லை. மரத்தாலான கப்பல் கிடைக்கவில்லை. அப்புறம் விட்டுட்டான். வேறு ஒரு முறை அவன் ஒரு கடைத்தெரு வழியாக வரும் பொழுது பழைய பொருட்களை விற்கிற ஒரு கடையில் இவன் செய்த அதே கப்பல், அந்த பழைய கப்பல், இவனுடைய தாளந்தை பயன்படுத்தி, இறைவன் தந்த தாளந்தை பயன்படுத்தி இவன் உருவாக்கின கப்பல் அங்கே விற்பனைக்காக வைக்கப்பட்டிருப்பதை பார்த்தான். பார்த்த மாத்திரத்தில் ஒருபுறம் அதிர்ச்சி, இன்னொரு புறம் சந்தோஷம். அதற்கு என்ன விலை கொடுக்க வேண்டுமோ அந்த விலையை கொடுத்து அவன் அதை மீட்டு கொண்டான், தனதாக்கி கொண்டான், தன்னுடையதாக வைத்துக்கொள்ள விரும்பினான். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் கூட, அவரால் படைக்கப்பட்ட நீங்களும் நானும் எவ்வளவு தூரம் விலகி போனாலும் கூட நம்மை தேடுகிறவராக, கண்டடைகிறவராக, அவர் நம்மை தம்மோடு இணைத்து கொள்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தனக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரமாகிய நீங்களும் நானும் இறைவனை விட்டு விலகாதபடிக்கு இறைவனை பற்றி கொள்ளுவோம், மேன்மையான காரியங்களை காண்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
உம்முடைய படைப்புகளாகிய நாங்கள் தூரம் போகாதபடிக்கு, விலகிவிடாதபடிக்கு, தொலைந்து விடாதபடிக்கு நீர் எங்களை பரிசுத்த ஜனமாகவும் உமக்கு சொந்தமான ஜனமாகவும் கொண்டிருக்கிறபடினாலே உம்மை அண்டி ஜீவிக்க, உம்முடைய ஆசையை பிரதிபலிக்க நீர் கிருபை பாராட்டும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்கல பிதாவே, ஆமேன்.